டாக்டர் முத்துலட்சுமி. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் 1886ஆம் ஆண்டு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திரைக்கோகர்ணம் என்ற இடத்தில் பிறந்தார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற பழைய பஞ்சாங்கம் கோலோச்சிய காலத்தில் எதிர்நீச்சல் போட்டு தன் 4ஆம் வயதில் திண்ணை பள்ளியில் தொடங்கி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர விரும்பினார். ஆனால் உள்ளூர் கல்லூரியிலோ பெண்களை சேர்ப்பதில்லை என்ற கட்டுப்பாடு இருந்தது. பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் இருந்த அப்போதைய மன்னர் மார்த்தாண்டவ பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமியை கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார். அதில் வெற்றி பெற்ற பிறகு 1907இல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்ணான முத்துலட்சுமி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சான்றிதழ்களும் தங்க பதக்கங்களும் பெற்று 1912இல் நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். 1926ஆம் ஆண்டு 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி கலந்து கொண்டார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரான இவர் 1925ஆம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பதவியில் இருந்த 5 ஆண்டுகளில் சில புரட்சியான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அவை தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கும் சொத்துரிமை, பால்ய விவாகங்கள் தடை செய்யும் சட்டம் போன்றவைகள் ஆகும். சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கினார். இவரின் சேவைக்காக மத்திய அரசு 1956இல் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது. இத்தகைய பெருமைக்குரிய இவர் 1968 ஜூலை மாதம் 22ஆம் தேதி மறைந்தார்.